வெல்கம் டு Eezytutorials. இந்த வீடியோவில் டேஸ் இன் அ வீக், வாரங்கள், அதோட பெயர்களும் எதுக்கு அந்த நாளுக்கு அந்த பெயர் வச்சுருக்காங்கங்கிற காரணங்களையும் பார்க்க போகிறோம். டேஸ் இன் அ வீக், வாரங்கள்: சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, Thursday, Friday and Saturday. இப்போ தமிழ்ல பார்க்கலாம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் அல்லது அறிவன், வியாழன், வெள்ளி மற்றும் சனி. ஸோ இப்போ இந்த பெயர் காரணத்துக்கு கோள்களோட கதிர்வீச்சு தான் காரணம். ஸோ வாரத்தில் முதல் நாள் அன்னைக்கு சூரியனோட கதிர்கள் அதிகமாக இருக்கும், அது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும், அதனால அதோட பேர் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு அடுத்த நாள் நிலாவோட கதிர்கள் பூமியில் அதிகமாக விழும். நிலாக்கு இன்னொரு பேர் சந்திரன், திங்கள். ஸோ அதனால அந்த டேயோட பேர் திங்கட்கிழமை, மண்டே. அதுக்கு அடுத்த நாள் சிவப்பு நிற கதிர்கள் வீசக்கூடிய செவ்வாய்ங்கிற கோளோட கதிர் பூமியில் அதிகமாக விழும், அதனால அதோட பேர் டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை. அதுக்கு அடுத்த நாள் பச்சை நிற கதிர்கள் அதிகமாக பூமியில் விழும், அது புதன் கோளோடது, அதனால அந்த நாளோட பேர் வெனஸ்டே, புதன்கிழமை. அதுக்கு அடுத்த நாள் குரு கிரகம், ரொம்ப பெரிய கிரகம். இந்த கிரகத்தோட கதிர்வீச்சு பொன்னிறமாக இருக்கும், அது பூமியில் அதிகமாக விழுறதுனால அந்த நாளுக்கு பேர் வியாழக்கிழமை, தேர்ஸ்டே. குருக்கு இன்னொரு பேர் வியாழன். அதுக்கு அடுத்த நாள் வெள்ளி, சுக்கிரனோட கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும், அதனால அந்த நாளோட பேர் ஃப்ரைடே அல்லது வெள்ளிக்கிழமை. அதுக்கு அடுத்த நாள் சனிங்கிற கோள், சாம்பல் நிற கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும், அதனால அந்த நாளோட பேர் சாட்டர்டே அல்லது சனிக்கிழமை. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் Eezytutorialsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.